ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு செய்ய போகிறோம். நண்டு குழம்பு 1 கிலோ நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 7 பல் சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறேன். ஒரு 7 வெங்காயம் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி நண்டு குழம்பு செய்யலாம் வாங்க. நண்டு குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தாளிசத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்குறோம். கொஞ்சமாக சீரகம், 2 கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். இதை போட்டுக்கிறேன். இது வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி வரணும். இது வதங்கட்டும். நம்ம இந்த நண்டு குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிடலாம். இது வதங்கட்டும். இப்போ நண்டு குழம்புக்கு நம்ம வறுக்க போகிற மசாலா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கிறேன். இது நல்லா வறுபட்டுடுச்சு. நல்ல வாசனை வருது. சோம்பு, சீரகம், மிளகு. கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு 7 வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி. நான் 2 வெங்காயம் 4 தக்காளி எடுத்தேன். 4 தக்காளியில் 3 தக்காளி வதக்க போட்டுட்டேன் பேஸ்ட்டுக்கு. இந்த ஒரு தக்காளி நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும். அதுக்கு தான் நான் இந்த ஒரு தக்காளி வச்சுருக்கிறேன். அது வெங்காயம் வதங்கட்டும். அப்புறம் இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது வதங்கிடுச்சு. இது நல்லா சூடு ஆறணும். அப்புறமா இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நண்டு குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளி, ஒரு தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கட்டும். நம்ம இது வதக்கின வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது ஆறிடுச்சு. மசாலாவுக்கு நம்ம அரைக்க எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சீரகம், இது மிளகு இதெல்லாம் சேர்த்து ஒரு பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் இதை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இதை நைஸாக பவுட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடும். இந்த பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறோம். நம்ம இந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் சேர்ந்து நல்லா நைஸாக அரைச்சிருக்குது. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கியிருக்குது. நான் இப்போ 1 கிலோ நண்டு போடுறதுனால இந்த குழம்பு செய்கிற பாத்திரத்தை மாற்றிருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுருக்கிறேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் நான் வீட்டு மசாலா போடுறேன். வீட்டில் நானே அரைச்சி ரெடி பண்ண மசாலா இது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இந்த பச்சை வாசனை போயிடுச்சு மசாலாவில். இடித்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் கலந்துக்கலாம்.
நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் அரைச்சிருக்கிறோம். சும்மா இந்த எண்ணெயில் ஒரு பெரட்டினா போதும். பாருங்கள், நல்லா சேர்ந்துருச்சு மசாலா, எண்ணெய் பிரிஞ்சு வருது. போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்ல மசாலாவும் அந்த வெங்காயமும் கலந்துச்சு. இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நம்ம போட போகிற நண்டு இதில் நல்லா முங்கி இருக்கணும். அப்போ தான் அது வேகும். மசாலாவெல்லாம் நல்லா இழுத்துக்கும் நண்டு. இது இப்போ ஒரு கொதி வரட்டும், மூடி வைக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மூடி வைக்கலாம், கொதி வரட்டும். அப்புறம் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. இப்போது இந்த நண்டை அதில் சேர்த்துருவோம். இப்போ நம்ம நண்டு போட்டுட்டோம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 15-17 நிமிஷம் நல்லா வேகணும் நண்டு. இப்போ நம்ம 1/2 முறி தேங்காய் எடுத்துருக்குறோம். இதை நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாம். நம்ம நண்டு நல்லா வெந்திருக்குது, கலர் மாறிடுச்சு. குழம்பு கெட்டியாக இருக்குது. இப்போது இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துடலாம். 1/2 முறி தேங்காவை நான் பால் எடுத்துருக்குறேன். ஒரு தேங்காயில் பாதி மீடியமான தேங்காய். இப்போ இது ஒரு கொதி மட்டும் வரட்டும், நம்ம இறக்கிடலாம். கலரே நல்லா இருக்குது. ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்குது. குழம்பு கூட நல்லா திக்காக இருக்குது. நண்டு குழம்பு ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காரசாரமான ஒரு நண்டு குழம்பு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சளி இருமலுக்கெலாம் ரொம்ப நல்லது இது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.